இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் திரு அவதாரம் நடந்த திருநாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது ஏகாதசமுக ஹனுமான் கவசம். ஏகம் அப்படின்னா 1, தச அப்படின்னா 10, ஏகாதச அப்படின்னா 11. 11 திருமுகங்கள் ஹனுமானுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏன்னா 11 ருத்ரர்களுடைய சுரூபமாக அவர் திரு அவதாரம் எடுத்ததுனால 33 தேவதைகளினுடைய சுரூபமாக ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த சுரூபத்தை பற்றி ருத்ரஷாமலா தந்திரம் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தில் பரமேஸ்வரன் ஆனப்பட்டவர் பார்வதி தேவிக்கு இந்த ஏகாதசமுக ஹனுமான் கவசத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்திலையும் ராமர் ஏகாதசமுக ஹனுமானை வேண்டியிருக்காரு. யார் இந்த ஏகாதசமுக ஹனுமான் கவசத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 8 திக்கும் ஆஞ்சநேயரே இருந்து காவல் காப்பார். அது மட்டும் இல்லாமல் பெரும் பாவத்திலேருந்து நம்மளை நீக்கி, பெரும் கஷ்டத்திலேருந்து, பெரும் ஆபத்திலேருந்து நமக்கு நீக்கி அவருடைய ஆசீர்வாதத்தினால நம்முடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். இப்போது அந்த ஏகாதசமுக ஹனுமான் கவசத்தை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம். ஈஸ்வர உபாச்ச ஸ்ருணுத்தேவி பிரவக்ஷ்யாமி சாவதான அவதாரய ஹனுமத் கவசம் புண்ணியம் மகாபாத்தகநாசனம் ஏதத் குக்யதமம் லோகே சீக்கிரம் சித்திகரம் பரம். ஸ்துதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ருணு தேவி, அதாவது ஈஸ்வரன் பார்வதி தேவியை பார்த்து சொல்கிறாங்க, நான் இப்போ சொல்கிறத நல்லா கூர்ந்து கேளு அப்படின்ட்டு. ஹனுமான் அவதாரம் ஆனப்பட்டது ரொம்பவே உன்னதமானது. அது மட்டும் இல்லாமல் ஹனுமத் கவசத்தை, இந்த ஏகாதசமுக ஹனுமத் கவசத்தை யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மகா பாதக நாசனம், பெரிய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், பெரிய ஆபத்துகள் இருந்து விடுதலை கிடைக்கும். ஏதத் குக்யம் அப்படின்னா ரகசியமானது. இந்த ஏகாதசமுக ஹனுமத் கவசமானது ரொம்பவே ரகசியமானது. லோகே சீக்கிரம் சித்திகரம், இந்த உலகத்தில் நம்ம எது நினச்சாலும் அது ஈஸியாக சித்தி ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜெயோ யஸ்ய பிரசாதேன லோகத்ரயஜிதோ பவேத். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அது சித்தியாகும். பிரசாதேன, ஹனுமானுடைய அருளால் சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓம் அஸ்ய ஸ்ரீ ஏகாதச வக்ர ஹனுமான் கவசமாலா மந்திரஸ்ய வீரராமச்சந்திர ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ மகாவீர ஹனுமான் ருத்ரோ தேவதா ஹ்ரௌம் பீஜம் ஸ்ப்ரௌம் சக்திஹி மோகாத்த ராஜமுகி தேவதா வஷ்யர்த்தம் பிரம்ம ராட்சச சாகினி டாகினி பூத பிரேதாதி பாத பரிஹாரார்த்தம் ஸ்ரீ ஹனுமத் திவ்ய கவச மாலா மந்திர ஜபே விநியோக. இந்த ஏகாதச வக்திரம் அப்படின்னா முகம், 11 முகம் கொண்ட ஹனுமான் கவசத்தை சொல்கிறது தேவதா வசியர்த்தம், எல்லா தேவதைகளினுடைய அருளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம ராட்சச சாகினி டாகினி பூத பிரேதாத பரிகார சித்தர்த்தம், எல்லா துஷ்ட சக்திகள்கிட்டேருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சாகினி டாகினிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே இருந்து தீய எண்ணத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு துர்தேவதை. ஓம் இந்திரதிக் பாகே கஜாரூட ஹனுமதே பிரம்மாஸ்திர சக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்மராட்சச சாகினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ஸ்வா. இந்திரதிக் பாகே, அதாவது கிழக்கு திசையில் கஜாரூட ஹனுமதே, யானை வாகனம் கொண்டு அந்த ஹனுமான் பிரம்மாஸ்திர சக்தி சகிதாய, பிரம்மாஸ்திரத்தை ஏந்தி, சௌரிய திருடர்கள், வியாக்கிர புலி, அது மட்டும் இல்லாமல் பிசாச பிரம்மராட்சச சாகினி டாகினி வேதாள உச்சாடனாய, உச்சாடனம் அப்படின்னா வெளியில் தள்ளுறது, இந்த எல்லா அசுர சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் வெளியில் தள்ளி மாம் ரக்ஷ ஸ்வா, என்னை காக்கட்டும். இதில் ஒரு சந்தேகம் வரும், ஹனுமானுக்கு யானை வாகனமா அப்படின்ட்டு. ஏன்னா ஹனுமான் ஆனப்பட்டவர் சகல தேவதைகளினுடைய சக்தியாகவும் இருக்கிறாரு, அதனால யானை வாகனம் கொண்டு இருக்காரு.
ஓம் அக்னிதிக்பாகே மேஷாரூட ஹனுமதே அக்னி அஸ்திர சக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாகினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. இந்த ஸ்துதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்னி திக்பாகி, அதாவது தென்கிழக்கு திசையான அக்னி மூலையில் அந்த பகவான் ஆனப்பட்டவர், ஹனுமான் ஆனப்பட்டவர். மேஷாரூட ஹனுமதே, மேஷம் அப்படின்னா ஆட்டுக்கடா வாகனம் கொண்டு அக்னி அஸ்திரத்தை ஏந்தி எல்லா தீய சக்தியையும் நம்மக்கிட்டேருந்து விளக்கட்டும், நம்மளை காக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓம் யம திக்பாகே மைஷாரூட ஹனுமதே கட்க சக்தி சிகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. யம திக்பாகே அப்படின்னா தெற்கு திசையில் யமனை போலவே மகிஷாரூட அனுமதி, அதாவது மகிஷம் அப்படின்னா எருமை மாட்டு மேலே கட்க சக்தி சிகிதாய, கட்கம் அப்படின்னா வால் ஏந்தி எல்லா தீய சக்திகளும் ஆஞ்சநேயர் விரட்டி நம்மளை காக்கட்டும். ஓம் நைருதி திக்பாகே நராரூட அனுமதே கட்க சக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. தென்மேற்கு திசையான நைருத்திய பகவானுடைய திசையில் அந்த ஹனுமான் மூர்த்தி ஆனப்பட்டவர் நராரூட அனுமதி, அதாவது மனித வாகனம் கொண்ட ஹனுமான் ஆனப்பட்டவர் கட்க சக்தி சகிதாய, கட்கமான கத்தியை ஏந்தி எல்லா தீய சக்திகளும் அழித்து நம்மளுக்கு நல்லது செய்யட்டும், நம்மளை காக்கட்டும். ஓம் வருண திக்பாகே மகராரூட அனுமதே பிராணசக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. வருண திசையான மேற்கு திசையில் அந்த ஹனுமான் மூர்த்தி ஆனப்பட்டவர் மகர வாகனம் கொண்டு இருக்காரு, அதாவது மீன் வாகனம் கொண்டு இருக்காரு. அவர் பிராணசக்தி சகிதாய, அதாவது நமக்கு தேவையான உயிராற்றலை தந்து நம்மளை காக்கட்டும், எல்லா கெட்ட சக்திகளையும் விரட்டட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓம் வாயு திக்பாகே மிருகாரூட ஹனுமதே அங்குஷ சக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. வடமேற்கு திசையான வாயு பகவானுடைய திசையில் மிருகா அப்படின்னா மானானது மனம் போன திசையில் வேகமாக போகும். அதே போல் வாயு பகவான் ஆனப்பட்டவர் இந்த உலகத்தில் ஃபுல்லாக சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி மிருகாரூட அனுமதி, அந்த மான் மேலே இருக்கிற ஹனுமான் ஆனப்பட்டவர் அங்குஷ சக்தி சகிதாய, அங்குசத்தை ஏந்தியவர் நம்மளை காக்கட்டும், எல்லா தீய சக்திகளும் விரட்டி நம்மளை காக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓம் குபேர திக்பாகே அஸ்வாரூட ஹனுமதே கதாசக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. குபேர திசையான வடக்கு திசையில் அஸ்வாரூட அனுமதி, அதாவது அஸ்வம் அப்படின்னா குதிரை, இது செல்வத்தை குறிக்குது. குதிரை வாகனம் கொண்ட ஹனுமான் ஆனப்பட்டவர் கதாசக்தி சகிதாய, கதையை ஏந்தி எல்லா தீய சக்திகளும் விலக்கி நமக்கு நல்லது அளிக்கட்டும், நம்மளை காக்கட்டும். ஓம் ஈசான திக்பாகே ராட்சசாரூட ஹனுமதே பர்வத சக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்ம ராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமூகோச்சடனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வாஹா. ஈசான திசையான வடகிழக்கு திசையில் அந்த ஹனுமான் ஆனப்பட்டவர் ராட்சசர்களை வாகனமாக கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பர்வத சக்தி சகிதாய, பர்வதத்தையே ஆயுதமாக ஏந்தி இருக்காரு. பர்வதத்தை ஏந்திய ஹனுமான் ஆனப்பட்டவர் எல்லா தீய சக்திகள்கிட்டேருந்தும் நம்மளை காக்கட்டும்.
ஓம் அந்தரிக்ஷம் திக் பாகே வர்துல ஹனுமதே முத்கர சக்தி சிகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்மராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமுகோச்சட்டனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வா. அந்தரிக்ஷம் அப்படின்னா ஆகாயம், ஆகாயத்தில் வர்துலம் அப்படின்னா வட்டம், வட்டம் கழுகு போல வட்டமிடுற அந்த ஆஞ்சநேய மூர்த்தி முத்கரம், முத்கரம்னா சுத்தியல், சுத்தியலை ஏந்தி இருக்காரு. அவர் சுத்தியலை ஏந்தியபடி நம்மளை காக்கட்டும், தீய சக்திகளை விரட்டட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓம் பூமி திக் பாகே பிரிச்சிகாரூட ஹனுமதே வஜ்ர சக்தி சகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்மராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமுகோச்சட்டனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வா. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூமி திக் பாகே, அதாவது கீழே, முன்னாடி அந்தரிக்ஷம் சொல்லிட்டு ஆகாயத்தை மேலே சொன்னாங்க. இப்போ பூமி திக் பாகே அதாவது கீழே விருச்சிகாரூட ஹனுமதே. விருச்சிகம் அப்படின்னா தேல், தேல் வாகனம் கொண்ட ஹனுமான் மூர்த்தி ஆனப்பட்டவர் வஜ்ர சக்தி சிகிதாய வஜ்ராயுதத்தை ஏந்தி நம்மளை காக்கட்டும். ஓம் வஜ்ர மண்டலே அம்சாரூட ஹனுமதே வஜ்ர சக்தி சிகிதாய சௌரிய வியாக்ர பிசாச பிரம்மராட்சச சாக்கினி டாகினி வேதாள சமுகோச்சட்டனாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஸ்வா. வஜ்ரமண்டலம் அப்படிங்கிறது நடுவில், அதாவது இந்த பூமிக்கு நடுவில், எல்லாத்துக்கும் நடுவில் இருந்து அந்த ஆஞ்சநேய மூர்த்தி ஆனப்பட்டவர் அம்சாரூட ஹனுமதே. அம்சம் அப்படின்னா அன்னம், அன்னவாகனம் கொண்டு அருள்றாரு. அது மட்டும் இல்லாமல் வஜ்ர சக்தி சகிதாய வஜ்ராயுதத்தை ஏந்தி எல்லா கெட்ட சக்திகளையும் விலக்கி நம்மளை காக்கட்டும். இப்போ இந்த ஏகாதசமுக ஹனுமான் கவசத்தை பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இத்யேக கவசம் திவ்யம் சிவேன பிரகீர்த்திதம் யக்படே பிரதோ பூத்வா சர்வ காமான் அவாப்னுமாத் திவிகாலம் மே காலம் வா த்ரிவாரம் யப்படே நரஹ ரோகானபுஷவாத் शनाजित्वा स भूमान् लभते श्रियं मध्याग्ने च जले सित्वा सदुर्वारं पडेत्यदि शमात् पश्चात् कुष्ठादि तापत्रयनिवारणं यक्पडे कवसं दिव्यं हनुमध्यानतत्पर त्रिसत्त्वाय दाज्ञानं सो अभिपुण्यवान् नरः देवमच्चरविधिवत् पुरःसर्यं समारयेत् एकादशशतं जप्त्वा सदा दशां सह नवाधिकं न क्रोधो नरो भक्त कवचस्य समादरं तदा सिद्धिर्भवेत् तस्य परिचये विदेशतः कत्या पदत्तस्व वाणी तस्य वक्त्रे प्रजायते ब्रह्महत्यादि पापोयो प्रमुच्येनात्र संशयः इति रुद्रश्यामला उमामहेश्वर संवादे ஏகாதசமுகி ஹனுமான் கவசம் சம்பூர்வம். இந்த கவசம் ஆனப்பட்டது சிவேன பிரகீதிதம், சிவபெருமானால் சொல்லப்பட்டது. யார் இந்த பாராயணம் பண்ணுறாங்களோ, அதுவும் அவங்க ஆச்சாரியத்தோட பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும், எப்பேற்பட்ட நீங்காத நோயும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வ காமாத் அவாப்னுவாத், அவங்க நினச்சது எல்லாமே நிறைவேறும். ஒரு நாளைக்கு 2 வேளையோ இல்லை 3 வேளையோ கவசத்தை பாராயணம் பண்ணணும். திவிகாலம் மே திரிகாலம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மத்தியாக்னே ஜலே சித்வா, மத்தியான காலத்தில் யார் ஜலே சித்வா தண்ணியில் இருந்து இதை 4 வாரத்துக்கு பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குஷ்டாதி தாப்பத்திரயத்து நீங்கும், எப்பேற்பட்ட நீங்காத நோயும் நீங்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.